ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கான பனிஷ்மெண்ட், ஒருவேளை இந்த பாலை டிராப் பண்ணிட்டா குக்ஸ் எல்லாம் கோமாளிகளுக்கு மசாஜ் பண்ணணும். ஐயா, அவங்க மசாஜ் பண்ணும்போது நாங்க சட்டையை கழட்டிக்கலாமா? அவங்க செருப்பை கழட்டிடுவாங்க பதிலுக்கு. அதுல கழுவு அதுல போய் அத வாஷ்ல அப்படியே கழுவிடவா? இது ஒரு மாறு இருக்குடாங்க. பரவாயில்ல கழுவு. என்ன இது பாரு, நான் பாஸ்பிளியா கை விட்டுக்கிட்டு இருக்க, இப்படி பூஜை வச்சிருக்க. நீ ஒரு சில்லி மட்டும் டேஸ்ட் பண்ணிட்டு பாரு. இல்ல இப்ப கொஞ்சம் நான் விரதத்துல இருக்கேன். ஒரு சில்லி டேஸ்ட் பண்ணாதான் நீ ஒரு எனக்கு காமி. புகழ்னா யாரு? தம்பி, புகழ்னா இது ஒரு கேள்வியாப்பா? ஆமா, ஆதார் கார்டு எடுத்து கொடுப்பா. அவன்தான் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரசு மேரேஜ். ஏன் லவ் பண்ணல? அப்ப எல்லாம் தெரியாது. அப்பலாம் இல்ல. பத்தியா அந்த காலத்துலலாம் டச் பண்ணாம லவ் பண்ணுவாங்க. இப்பலாம் டச் போட்டுதான் லவ் பண்றாங்க. கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். தம்பி, திருட்டு மட்டும் வேணாம். ஏன்னா நான் ஒளி விளக்கு, நான் பச்சை விளக்கு, நீ பல்ல விளக்கு. தாங்க முடியல. பாட்டே நான் சந்தேகப்பட்டிருந்தேன் ரொம்ப நேரமா. நீதான் காரணமா? 10வது ஃபெயில் ஆன நாய், நீ என்ன சந்தேகப்படுறியா? 7 நாட்டோடைய கொடி இருக்கு. ஓகே, அதுல குக்ஸ் வந்து எந்த நாட்டோட கொடி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு சமைக்க போறீங்க. விண்வெளி நாயகா வீட்டுக்கு போயா. என்ன நக்கல? வாவ் வாவ் வாவ். பாட்டு பாடிட்டே பண்றது. ஓராளே பைத்தியக்காரி போகும் போக்கில் சோவ விட்டு. செத்த பயலே, அடிச்சா முகர ஏறலாம் பென்றோம். ஒரு விசில் சேர்த்தி அடிச்சிடறோம். ஒரு விசில் சேர்த்தி விட்டுரு. எதுக்கு? தோல்விக்கு. அவரே சொல்றாருன்னா கண்டிப்பா தப்பா தான் இருக்கும். அதனால யோசிச்சு. ஏய், இதான் பிரச்சனை. அக்கல இறங்கணும் போல. மாமா கேப் போட்டுறாரு, போட்டுட்டு காசு கொடுத்து நடந்தே போறாரு. போய் வேலையை பாரியா சூப்பு. அது கேப் புக் பண்ணிடுறாரு சார். வந்தோடனே நடந்தே போயிடுறாரு. கேட்டா அவனை ஏமாத்திட்டான் பாரு கேப் டிரைவர். பெருமை எங்கிட்ட வந்து பேசுறாரு. ஒருத்த கூட நல்லவன் கிடையாது. என்னடா இழிச்சவாய பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கான ஹிண்ட்ரன்ஸ் இதோ. இன்னைக்கு உங்களுக்கான ஹிண்ட்ரன்ஸ் எப்படி அமைய போகுதுன்னா, இது எப்படி பாதி ஆஃப் டைம்ல எடுத்துட்டு இது வேற ஒருத்தர் வாயில வைப்பீங்களா? ஆல்ரெடி ரிகர்சல்ல 4 பேர் வாயில வச்சதான் நமக்கே வருது. நக்கல்யா அவனுக்கு. லக்ஷ்மி மேம் உள்ள வந்து அவங்களுக்கான கோமாளி யாருன்னு பார்க்க போறாங்க. வாங்க. எனக்கு ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷன் மட்டும் இல்லாம ஒரு இன்ட்யூஷன் இருக்கு. பெருமாள் சாமி யார் மேடம்? என்னடா இது மிஷின் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வேற லெவல் இன்னைக்கு. ஓகே ஓகே ஓகே. மெக்கானிக் ஒரு மிஷின் வர சொல்லிருக்காங்க ஜாக்கெட் தைக்கிறதுக்கு. ஜாக்கெட். ஆமா ஆமா, பார்ட் டைமா அந்த பிசினஸே பண்ணலாம்னு இருக்கோம். 40 லட்சம் 50 லட்சம் கல்யாணம் பண்றாங்க. கடைசில பாத்தீங்கன்னா அந்த 50 வேஸ்ட் தான். நீங்களா எப்படிப்பா? 40 நான்லாம் பின்னிட்டேனே. 50 செலவு தூக்கி பொண்ணு வீட்டுல போட்டல. ஆனா அவனுங்களும் சும்மா கிடையாது. நேக்கா அவங்க பொண்ணை என்கிட்ட தள்ளி விட்டானுங்கல்ல. நீ வீட்டுக்கு வாடாம அவனே உனக்கு இருக்கு சோத்துல வெஸ்ட வைக்கிறேன். நான் வந்து வெடி கேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். I want to introduce this one into my marriage. நான் கேள்விப்பட்டேன் இந்த தாமுஸ் கேட்டரிங்ல வந்து லவ் மேரேஜ்னா நீங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்களாமா? ஆமா. ஓடி வந்தா ஒத்துமொத்தமா ஃப்ரீயா? சத்திரம் தானே வந்து தோல. சோ சொல்லுங்க என்ன பண்ண போறீங்க? ஸ்ட்ராபெரி இதோட காஸ்டர் சுகரோட ஒரு லேயர் கொடுக்குறோம். ஓ சார், நீங்களா பிளண்ட் பண்ணி பின்னாடி இருந்து பார்த்தா ஒரே புடவையில பார்டர் தச்ச மாதிரி. மகனே வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். போடா. ப்ளூ டீம் வெர்சஸ் ரெட் டீம்ல க்ளீன் ஸ்வீப்ல வின் பண்ணது ப்ளூ டீம். இப்படி நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்க. அவங்களுக்கு எது ஸ்ட்ரென்த்தோ அதை வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கிட்டோம். டீம் ரெட், உங்க டீம்ல எது தப்பா போச்சுன்னு நினைக்கிறீங்க? 3மே தப்பா தான் போச்சு. இவருக்கு உடம்பு சரியில்லை. இவ்வளவு அமைதியா இருந்து பாத்திருக்கியா நீ இவனை? இல்லையே, பார்த்தது இல்லையே. இன்னைக்கு ஆடுகள் எல்லாம் கொண்டாட்டம். ஏன்னா இவனால எந்திரிச்சு நடக்க முடியல. ஏன்டா டக்குன்னு ஒரு ஊசிய கீசிய போட்டு உடம்பு சரி பண்ண வேண்டியதுன்னு என்னாச்சு? ஊசி போட்டதுனாலதான் பாடி நிக்குது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. தெலுங்கு படத்துல ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் சீன். அந்த மாதிரி காணுங்க. அப்படி ஃபர்ஸ்ட் சீன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு படத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இல்லங்க, ஃபர்ஸ்ட் சீன்ல அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ பிச்சை எடுப்பான்.
பேரிங்க்கு முதல்ல போறது லட்சுமி மேம். உள்ள போய் இங்க இருக்க இந்த 7 பிரகஸ்பதியில எது வேணும் உங்களுக்கு? ஒண்ணு வந்து புகழ், இங்க வந்து ஷரத். 2 பேரும் இது வரைக்கும் எனக்கு பேர் ஆகல. அதனாலதான் நீங்க சோலோ இன்னும் இருக்கீங்க. குலாபி சாடி அணி லாலி லாலா. இன்னைக்கு வந்து த்ரிஷா வந்திருக்காங்க. கூட ஒருத்தன் வந்து ஒரு பிட் பாக்கெட் அடிக்கிற பையன் மாதிரி இருப்பான். அது வேற விஷயம். வணக்கம், சொல்லுங்க. ஏன் உங்களை பத்தி பேசிட்டு வரீங்க? என்ன விஷயம்? வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. தம்பி, நான் சொல்றேன்ல மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு. ஒரு நாளைக்கு கூட மேனிஃபெஸ்ட் பண்ணலடா அவன். ஆனா இவனுக்கு பயங்கர பவர் இருக்குப்பா. ஆமா. இது கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு தர சொல்லுங்க மேடம். சொல்லுங்க ஷபானா, இன்னைக்கு உங்களுக்கு யாரு கூட பேர் ஆகவே வேண்டாம்? இங்க இருக்கிற எல்லாருமே வந்தா நல்லா பாருங்க, ஃபுல்லா அவார்ட் ஷோ மாதிரி பண்ணாம டப்புன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போயேன். காதன் வந்து கத்தினுங்கிற கொசு மாதிரி சொன்னதே சொல்லு. இந்த வாரம் யாரோட நீங்க பேர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு இவர் கூட நல்லா இருந்தது லாஸ்ட் டைம். அவருக்குனா எவரு? ராமரையா. அவங்க வீட்லயே அப்படி சொல்ல மாட்டாங்க, அவர் கூட இருந்தா நல்லா இருக்குன்னு. யாருக்கு எது நடந்துச்சான்னு தெரியல. உமேர் நினைச்சது நடந்திருக்கு. பிதா மேல சாஞ்சிப்பான்னா இப்ப பேர் ஆவம்லே சாஞ்சிருக்கு. இங்க என்ன பக்கத்துல நந்தகுமார் நிக்கிறான் பாரு. ஆமா சார், அவன் வந்து ஒண்ணும் இல்ல சார், வெளில ஏத்த யாரா வந்தா குரல் கொடுப்பான், ஆள் வந்துட்டாங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். அவரோட தாடியில தான் வந்து என்னோட காதல் இருக்கு. அவங்க வைஃப் அதை கண்டுபிடிச்சு எனக்கு தரணும். என் காதல் இங்க தான் இருக்குங்க, தாடி கீழே தான் இருக்குங்க. சார், நீங்க இது வரைக்கும் ஒரு டான்ஸ் ஆடியோ ஏதோ பண்ணி நாங்க பார்த்ததே இல்ல ஷெஃப். வாங்க ஷெஃப். அவர் டான்ஸ் ஆடினா யாரும் பார்க்க முடியாதுன்றதுனால தான் அவர் ஆடாம இருக்காரு. ஏய் நந்தகுமார், கெட்டப் தான் போட்டிருக்கேன், இங்கே வா. அவள் என் தோழி. தோழியா? தோழி. இது நீ ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணி அவ கூட நிப்ப இல்ல. போ ஜாலியா. இதுதான் சார் நம்ம பையன் புத்தி. குக்கா இருந்தாலுமே வந்து இவ்ளோ அழகா ஒரு கெட்டப்ப போட்டு கியூட்டா வந்த நந்தகுமாருக்கு 1 மணி நேரம் தான் இந்த காஸ்டியூம் போட்டிருக்கேன். அதுக்குள்ள எப்படி இந்த பொண்ணுங்க எல்லாம் பொம்பளை வேஷம் போடுறாங்க? 10 மணிக்கு ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது. ஆமா, ஏன்னா வாசல் அவர் போட மாட்டாரு. இது தம்பி கோபப்படாத. நீ யாரு நினைச்ச? உமேர் இருந்தான்ல. உமேர் இருந்தான்ச்சே. ஏன் உமேரோட இன்னைக்கு? ஏன்னா ராஜு அவனோட பேரே ஆகல, அதனால ராஜு வந்தானா நான் இந்த ஷோ விட்டு வெளிய போறேன். ராஜோடி பேசாத. அடுத்த வாரம் அவனே போயிடுவான். அதுக்கு நீயே போற. ஐயா நான் செவனான இருக்கேன், என்ன வந்து மம்முக்குறான் அவன். ஏய் ராஜு, ஒருத்தர் மட்டும் உழைச்சா அது வந்து ஹார்ட் ஒர்க். எல்லாரும் உழைச்சா ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே உழைச்சா அதுதான்டா டீம் ஒர்க். சார், உங்களுக்கு ஏதாவது பார்ட் டைம் ஒர்க் இருந்தா போயிடுங்க, தயவு செஞ்சு பாடா படுத்தாதீங்க.